ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை பயிறு தோல் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பச்சை பயிரை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துண்டை வந்து 4ஆக மடித்து போட்டுக்குங்க. அம்மி குழவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை பயிரை வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தொழும்பு எடுத்துருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு புடச்சி எடுத்துக்கலாம். துண்டு வந்து தேங்காய் பூ துண்டாக இருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், சொர சொரன்னு இந்த மாதிரி துண்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கால் வலி, நான் டைனிங் டேபிள் மேலேயே துண்டை போட்டு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் கீழே உட்காந்து அழகாக செய்யலாம். அந்த காலத்துலலாம் வந்து சட்டி இருக்கும், பருப்பு கட்டிற சட்டியில் பயிரை வறுத்து மத்தால தீட்டுவாங்க. சூட்டோடு தீட்டுனாக்க நல்லா தொழும்பு வந்துடும். இந்த மாதிரி சொர சொரன்னு துண்டு இல்லைனாக்கா செனல் சாக்கு இருக்குல்ல, அதில் கூட கொஞ்சமாக போட்டு அப்படியே தீட்டி எடுக்கலாம். இவ்வளோ பயிரையும் குழவியில் தான் உடச்சி எடுத்தேன். இப்போ புடச்சி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுனால இந்த கலரில் இருக்குது. நல்லாவே வறுத்து இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க. புடச்சி எடுத்தாச்சு. பயிர் வந்து 2ஆக உடைஞ்சி தூளாக ஆகாது. இது நாட்டு பயிர், அதனால தான் சின்ன சின்னதாக இருக்குது. நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதை நான் பாசிப்பருப்பு உருண்டைக்காக இது மாதிரி உடச்சி தோல் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ தொழும்பு வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.